இந்த ஊரிலே இந்த கட்சி பெரிய கட்சி, இந்த ஊரிலே அந்த கட்சி பெரிய கட்சி, அந்த கட்சி ஓட்டை வாங்க முடியாது, இந்த கட்சி ஓட்டை வாங்க முடியாது என்று எந்த கட்சிக்கு ஓட்டு போட தயாராக இருந்த குடும்பத்தில் நமக்கென்று 4 ஓட்டுகள் காத்திருக்கிறது. அதை எந்த கட்சியாலும் தடுக்க முடியாது. நம்முடைய வேலையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், தளபதி மீது அக்கறையும் தளபதி மீது நம்பிக்கையும் வைத்து வாக்களித்து அவரை முதலமைச்சராக்குவதற்கு தயாராகிவிட்ட தமிழகத்து தாய்மார்களை, தயாராகிவிட்ட தமிழகத்து தம்பிமார்களை ஒன்றிணைக்கின்ற பணிதான் இன்றைக்கு கழகத்திலே ஒன்றிணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய பணி என்பதை மட்டும் இந்த நேரத்திலே நீங்கள் நெஞ்சத்திலே ஏற்றுக்கொண்டு, எப்படி நீங்கள் வாழுகின்ற பகுதியிலே தளபதி தந்த இருவண்ண கொடியை உயரமாக ஏற்றி அழகு பார்த்திருக்கிறீர்களோ, அதை போலவே அவர் தந்த கொடியையும் அவர் தரப்போகின்ற சின்னத்தையும் இந்த மக்களிடத்திலே கொண்டு சேர்த்து தளபதி அவர்களை நாளைய சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றுகின்ற வாய்ப்பை வழங்குவோம் என்கிற உறுதியை நாம் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு, நமக்கு இருப்பது இன்னும் 10 மாதங்கள் தான். இந்த 10 மாதங்களுடைய உழைப்பு தாய்மார்களுக்கு தெரியும். 10 மாதத்தின் வலிமை தாய்மார்களுக்கு தெரியும். அந்த 10 மாதத்தில் ஏற்படுகின்ற சிரமங்களை எல்லாம் சுமந்தால்தான் நல்ல ஒரு பிள்ளையை பெற்க முடியும். அதை போலத்தான் தமிழகத்துக்கு கிடைத்த நல்ல பிள்ளை தளபதி அவர்களை இந்த தேசத்திற்கான பிள்ளையாக கொடுக்க வேண்டியது அன்பிற்குரிய தாய்மார்களை உங்களுடைய கடமை. அந்த வாக்களிக்க தயாராக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கொண்டு போய் வாக்குப்பெட்டியிலே சேர்க்க வேண்டியது தம்பிமார்களை உங்களுடைய கடமை. இன்றிலிருந்து விழிப்பின்றி உழைப்போம், ஓய்வின்றி உழைப்போம். தளபதி அவர்களை தமிழகத்தின் முதல்வராக ஆக்கும் வரை உழைப்போம் என்று உறுதியேற்றுக் கொள்வோம் என்று கேட்டு, தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நல்லதொரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து தந்த